காலை வணக்கம். எங்கே இருக்கேன் எல்லாருக்கும் தெரியுதா? அம்மா வீட்டில் இருக்கேன். குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டாச்சு, தங்கச்சி பசங்களுக்கெலாம். அதனால அவங்களாம் வந்து கூட்டிகிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ இங்கே வந்திருக்கேன். நேற்று நைட்டே வந்துட்டேன்னா அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ காலையில் கிளம்புறேன். இன்றைக்கி வேறு எலெக்ஷன் ரிசல்ட் வேறு. எங்கள் அம்மா சும்மாவே பயமுறுத்துது. ஐயோ கடையெல்லாம் மூடி இருக்குது, பிரச்சனையாயிடும், சீக்கிரமாக கிளம்புங்க, பசங்களை வேறு கூப்பிட்டு போகிறேன்னு. ஸோ அதனால் கரெக்டாக இப்போ டைம் வந்து 6:15. இங்கேருந்து நாவலூர் போயிட்டு அங்கேருந்து 2 குட்டீஸையும் கூட்டிக்கிட்டு 2 வீலரில் தான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். சரியா? நிறைய பேர் மருதாணி வேறு கேட்டாங்க, நாட்டாரம்மா நிறைய பேர் கேட்டாங்க. என் ஃப்ரெண்டுலாம் மருதாணி ஒடிச்சிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு, முடிஞ்சால் மருதாணி ஒடிச்சிட்டு கிளம்பிடுவேன். சரியா? அவ்வளோதான், நான் கிளம்ப போகிறேன். யாரும் டிஃபன்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் காலையில். டிஃபனே கிடையாது. ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு ஓடி போயிடுங்க வீட்டுக்கு, எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்குன்னு அப்படி பயமுறுத்துறாங்க. இப்போ நம்ம நாவலூர் போகலாமா? போகலாம். தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. எலெக்ஷன்னா நம்மளுக்கு என்ன, ஜாலியாக இருந்துட்டு பொறுமையாக போகலாம்ல சாப்பிட்டு. எல்லாம் பந்து அடிக்குது. நார்த்தங்காய் பறிச்சுட்டு வர சொன்னாங்க நம்ம நாட்டாரம்மா. ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய். இங்கே பாருங்கள், நார்த்தங்காய் பார்ப்போம். நிறைய காய் இருந்தால் தானே நம்ம ஊறுகாய் போட முடியும். அதனால் அங்கே பாருங்களேன், எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கருவாடு கொடுத்து விட்டாங்க, வஞ்சர கருவாடு. அதை வந்து அந்த ஃபீட்டு கடையில் வச்சுருக்கேன். அதனால் அந்த ஜூஜு என்ன பண்ணிட்டு பாருங்கள், அந்த ஜூஜு வந்து மோப்பம் பிடிக்குது. அதை போயிட்டு அதுக்கு தெரியுது வாசனை. ஓகே, செம்ம காற்று. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நான் போனவொடனே அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிடுவேன். கிளம்பியாச்சா? ரெடியா? செம்ம காற்று. இந்த காற்றை மிஸ் பண்ணிட்டேனே. ஹாய், நம்ம ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க பாருங்க. என்ன ஒரு அட்டகாசம், என்ன ஒரு அட்டகாசம். இங்கே வா, இங்கே வா, லைனாக வா. எல்லாம் என்னை வந்து கிளம்பி வாங்க வாங்க சீக்கிரமாக வரணும் சொல்லிட்டு பேக்கோட வந்துட்டாலே. வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்தா ஒரு டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, அதெல்லாம் கேக்குற பழக்கம் இல்லையா? பேக மாட்டிட்டு உடனே கிளம்பிட்டீங்க. நீ தானே காலைல போன் பண்ணி எனக்கு டிஃபன் வேணும் சொன்னேன். டிஃபன் இல்லாம நான் போக மாட்டேன் சொன்னேன். அதெல்லாம் எங்க அம்மாக்கு வேலை பாத்தீங்களா? யாருன்னா வீட்டுக்கு விருந்தா அம்மம்மா வீட்டுல சாப்பிட்டு வர வேண்டியதானு கேக்குறாளுங்க. நான் 10 நாள் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பட்னி போட்டு அனுப்ப போறேன். ஒரு வேளை சோறு கூட கிடையாது. எனக்கு மட்டும் சோறு வடிச்சு சாப்பிட்டு பட்னி தான். அம்மா லத்தாம்மா வராங்க, டிஃபன் செய்யன்னு சொல்லணும்ல. எங்க அம்மாவுக்கு 1000 வேலை இருக்கும்ல. அம்மா வீட்டுல என்ன பண்ணீங்க, சாப்பிட்டு வர வேண்டியதானே இவ கேக்குறான். சரி மாட்டுப்பால்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா, அப்பதான் வண்டி ஓடும். எனக்கு ஆறி போன டீ. முருகா, இந்த பசங்களை வச்சுட்டு என்ன பண்றது? குட்டிமா பாரு, குட்டிமா மாட்டுப்பால்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுன்னு சொன்னா, ஏற்கனவே ஆறி போன டீ இருக்கு, சூடு பண்ணி தரவான்னு கேக்குது. இந்த பொண்ணு எவ்வளோ வாய் பார்த்தீங்களா? எங்க சின்ன குட்டிக்கு செம்ம வாய். இப்படிவா வெளில வா பார்க்கலாம். ஆதனா ட்ரெஸ் அழகா இருக்கே. உங்க அம்மா தான் இது, உனக்கு கரெக்டா இருக்கு. அக்ஷயா நீ வா. காலையில ரிசல்ட் வருது. அம்மம்மா சும்மாவே காலிலேருந்து சல்லங்க கட்டிட்டு ஆடுது அம்மம்மா. ஓடிடுங்க 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 அப்படி சொல்லிட்டு. சரி, ஹெல்மெட் இருக்கா எல்லாருக்கும்? இப்போ அதுதான் என் பெரியப்பா என்னோட ஹெல்மெட்டை தொலைச்சிட்டாங்க. அதனால அந்த குட்டி ஹெல்மெட்டை கொடுத்துருக்காங்க. நம்மள பிடிப்பாங்க, பிடிச்சா ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க, அப்பாட்ட ஃபைன் கட்டணும். சரியா? இந்த மாட்டுப்பால் டீக்கு நான் அடிமை. நாங்களாம் டீக்கே அடிமை, அதுலேயும் இந்த மாட்டுப்பால் டீக்கு நாங்களாம் அடிமை. ஆமாம், ஹெல்மெட் அதாவது நாங்கள் எப்போ போனாலும் நான் ஆதனா நடுவில் உட்காந்துருவா. நான் ஆதனா அக்ஷயா. டிராஃபிக் போலீஸ் நின்னா ஆதனா எட்டி பார்க்காத, நாங்கள் 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருப்போம். எட்டி பார்க்காத அப்படின்னா யாருல தம்மா எங்களை தம்மான்ட்டு அப்போ தான் எட்டி பார்ப்பான். குரு 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 குருன்னு பேக்கோட ரெடியாக இருக்காங்க. அதுதான் டீ குடிச்சிட்டு கிளம்பிடலாம். அவா பார்த்தது குட்டிமா, முகத்துல துணி கட்டிட்டு இருந்தேன், அதனால அது கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா ஏதாவது இலை தழைகள்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க மட்டும் டீ போட்டு கொடுப்பீங்க, நான் மட்டும் வீட்டுக்கு போனா உனக்கு தோசை ஊற்றி கொடுக்கணுமா?
வீட்டுக்கு போனால் இதே மாதிரி டீ ஆவின் பாலில் டீ போட்டு கொடுப்பேன். அவ்வளோதான். போகலாமா? கிளம்பிட்டோம். பாய். முகமுடி திருடர்கள் மாதிரி கிளம்பிட்டோம். அக்ஷயா ஷால் எடுக்க சொல்லிட்டேன். போ 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 போ. பேக் எடுத்தாச்சா நீங்கள்? ஓகே, தூக்கிட்டு வாங்க. வாங்க போகலாம். மாடுக்கெலாம் ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் 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 சொன்னாலும் எல்லாம் ஓடி வருவான்னு பார்த்து. பாய் பாய். போகலாமா? போகலாம். அக்ஷயா வா. அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிடு குட்டிமா. அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லி நாங்களாம் கிளம்பிட்டோம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிடக்கும். நார்த்தங்காய் பறிக்கலான்னு பார்த்தனே. ஆனால் நிறைய குட்டி குட்டியாக தானே இருக்கு. அந்த சைடில் பெருசாக இருக்கும். வேண்டாம், நிறைய பெருசாகட்டும். அப்போ தான் ஊறுகாய் போட முடியும். ஆமாம், மாங்காய் நிறைய தான் இருக்குது. வேணாம், ஏற்கனவே நிறைய மாங்காவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். போவோம்மா. ஏன் வண்டி சாவி எங்க? என்ன குட்டிமா? நிற்கிறேன் இரு. வண்டி சாவி பால் பால் மாட்டு பால் எனக்கு வேணும். ஓகே. சாவி தொலைஞ்சிச்சுன்னா இப்போ எப்படி நம்ம போவோம்? சாவியை காணுமே. அவங்க விட்டு வந்தீங்களா? கேட்குறேன். இருக்கு, சாவி இருக்கு. ஓகே. ஓகே, டன். நாங்கள் கிளம்புறோம். பாருங்க, அதுதான் அம்மா கருவாடு கொஞ்சம் வச்சாங்களா சீட்டுக்குள்ள. அதை வந்து மோப்பம் பிடிக்குது இந்த டாகு. என்னது தட்டி விடு. பாருங்க, இப்ப கிளம்பும் போதே பயமுறுத்திட்டாங்க. ஸ்பைடர் இருக்கான் என் மேல. ஸ்பைடர் என்னெல்லாம் பண்ண போதுங்களோ தெரியல. சும்மாவே நேரத்துல இருந்து பயந்துட்டு இருக்கேன். ஸ்பைடர் இருக்கான் என் மேல. சுப்படா, எங்க ஷால் எங்க? எடுத்துட்டு வா போலாம். ஓகே, நாங்க கிளம்புறோம். பாய். இப்படி காலை 6 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னோம். இப்போ மட்டும் டைம் என்ன ஆகுது? அம்மம்மா வந்து 5:50க்குலாம் என்னை தள்ள தட்டி எழுப்பி உட்கார வச்சுட்டாங்க. 2 வீலர் கிட்ட அம்மம்மா தான் வண்டி ஓட்டுற மாதிரி 2 வீலர் கிட்ட வந்து நின்றுடுச்சு. எங்க அம்மா தான் வண்டி ஓட்டுற மாதிரி வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிது. கிளம்புறியா இல்லையா இப்போ அப்படின்னு. எலெக்ஷனு யாருக்கோ ரிசல்ட் வரப்போகுது. எனக்கு ரிசல்ட் வரா மாதிரியே என்னை அனுப்பி விட்டாங்க எல்லாரும் சேர்த்து. என்ன பண்றா இன்னும்? அக்ஷயா டைம் ஆயிடுச்சு. காலைல கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம். 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா செம்ம டிராஃபிக் ஆகிடும். இது என்னது? நான் ஹோட்டலுக்கு வரேன்னு சொன்னேனா? நேரம் அந்த உட்காந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேங்க. காணும் சொல்லிட்டு வண்டி நிறுத்ததுக்குள்ளே உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? பிள்ளைங்கள யாரும் கடத்தின்னு போயிட்டாங்களோ? இல்லையாச்சு செம்ம வாய் பிள்ளைங்களாச்சு. யாரும் கடத்தின்னு போக மாட்டாங்களேன்னு நினச்சேன். எப்படி வந்து உட்காந்துருக்கு பார்த்தியா? ரெண்டும் விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு. சரிண்ணா வேணும் சொல்லுங்கள், டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பலாம். இறக்கி விட்டுட்டு ஆளை காணமேட்டேன்னா ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கு ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு. தேடிக்கிட்டு இருக்கேன் நான். ஆளை காணும் பிச்சிடுறேன். வாய் ஃபுல்லாக பல்லு தான் ஆதனாக்கு. தோசை வந்தவன வந்து இறங்கி வந்து உள்ளே உட்காந்துட்டானுங்க ஹோட்டலில். நல்லா இருக்கா தோசை? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். நான் சாப்பிட்றேன். எனக்கு வடை வரல, அதனால உட்காந்துருக்கேன். வடை வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். வேணாதாம்மா, இன்னொரு தோசை வேணாலும் வாங்கி தரேன். என்ன அட்டகாசம் ரெண்டும் பத்தியா? ஓகே, பொறுமையாக சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நாங்கள்லாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. இந்த குட்டி இருக்குல்ல, 10 நாள் எங்கள் வீட்டில் வந்து சண்டைகள், கலவரங்கள், ஃபன்னு எல்லாமே பஞ்சமே இருக்காது அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும். ஸோ ஃபன்னாக இனிமேல் வீடியோ வரும். ஒரு 10 நாளைக்கு ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.